என் பேர் ஜாகீர். வழக்கமாக வெளியூரில் போய் வேலை பார்க்குற ஒரு சராசரி இளைஞர் கூட்டத்தில் நானும் ஒரு பையன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓட்டு போகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆஃபீஸில் லீவ் கொடுத்தாங்கன்னு ஊருக்கு போனேன். ஓட்டு போகிற என்னால் சுத்தமாக கிடையாது. நம்ம போகிற அந்த ஒரு ஓட்டில் யாரும் ஜெயிக்கவும் போகிறதில்ல. சும்மா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு தான் போனேன். எங்கள் ஊர் பேர் அளவூர். ஒரு சின்ன கிராமம், ஆனால் பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். ஊர் வந்தோடனே இறங்கி போய் வீட்டை பார்த்தேன். வீடு பூட்டிருந்தது. உடனே அம்மாவுக்கு ஃபோன் வச்சு கேட்டேன், ஏமா இருக்கிறேன்னு. அவங்க காலையிலே ஓட்டு போடுறதுக்கு போயிடுறேன்டா, நான் வர வரைக்கும் மேலே இருக்கிற நம்ம இன்னொரு வீட்டில் இரு, அங்கே வாடகை தான் விட்டுருக்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மேலே போய் பார்த்தேன். மேலே கூப்பிட்டு பார்த்தேன், எவனையும் காணோம். அப்புறம் சரி நம்ம வீடு தானேன்ட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அந்த செவுரு ஃபுல்லாக ஒரே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. எவன்டா இதெல்லாம் வரைஞ்சிருப்பான் அப்படின்ட்டு யோசனையே இருந்தேன். எப்படியும் அந்த வீட்டில் இருக்கிறவன் தான் வரைஞ்சிருப்பான். சரி பார்க்கலாமேன்னு பார்த்தா டைம் ஓடினே இருந்தது, ஆளை காணோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு தர சவுண்டு கேட்டுட்டு கிட்ட போய் நின்று பார்த்தேன். எப்போ அங்கே ஒருத்தன் வந்து நின்று அவனை பார்த்தவொடனே ஷாக் ஆயிடுச்சுங்க. அவன் 2 கையுமே கிடையாது. இவனா இதெல்லாம் வரைஞ்சிருப்பான்னு அப்படியே யோசிச்சுனே இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுட்டேன், நீ தான் வரைஞ்சான்னு கேட்டேன். ஆமாம் தலைவா, நான் தான் வரைஞ்சேன்னாப்புல. சரி அப்படியே நமக்கு ஒன்று வரைஞ்சி காட்டு தலைவா அப்படின்னு. உடனே அவன் காலாலே வரைய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் காலையே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா உத்து நோட் பண்ணா, இந்த ஓட்டுலாம் வச்சாங்கன்னா ஒரு மை போடுவாங்களே, அந்த மை அவன் காலில் வச்சிருந்தது. அப்பா ஷாக் ஆயிடுச்சுங்க எனக்கு. 2 கையில் அவனே காலில் போய் காலால் ஓட்டு போட்டு வந்துக்கிறான். நம்ம 2 கை இன்னுமே அசால்ட்டாக விட்டுமேன்னு ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஓட்டு போடுறத ஒரு தடவை கூட விட்டதே கிடையாதுங்க.